ஆந்திராவில் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா கோயில் வளாகத்தில் கொண்டாட்டம் என்ற பெயரில் குத்தாட்டம் போட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. விவகாரம் பூதாகாரமானதும் பெண் ஊழியர்கள் உட்பட 5 பேரின் வேலை பறிபோயுள்ளது. நடந்தது என்ன? புத்தாண்டு அன்று ஸ்ரீசைலம் கோவில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் திளைத்த காட்சிதான் இது. ஆனால் அவர்கள் ஆடிய இடம்தான் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. கோவிலுக்கு அன்னதானம் தயார் செய்யும் கூடத்தில் சினிமா பாட்டிற்கு கண்டபடி குத்தாட்டம் போட்ட வீடியோ வெளியாகி பக்தர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்ததன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் நந்தியாள் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் பகுதியில் மல்லிகார்ஜுனா கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பக்தர்களுக்கு அன்னதானம் போடுவதற்காக ஸ்ரீசைலம் தேவஸ்தானம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் மல்லிகார்ஜுனா அன்ன சாத்ரா உள்ளது. அங்கு உணவு தயாரிக்கும் பணியில் சில பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி உலகமே உற்சாகத்தில் திளைத்திருந்த நேரத்தில் அன்னசாத்ரா ஊழியர்களும் தங்களது குடும்பத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் கொண்டாடிய விதமும் இடமும் தான் சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளது. அன்னசாத்ரா வளாகத்திற்குள் ஒன்று கூடிய ஊழியர்கள் சினிமா பாடலை ஒலிக்கவிட்டு குத்தாட்டம் போட்டுள்ளனர். அத்துடன் முகம் சுளிக்கும் வகையில் நடனமாடி ஓவர் ஆட்டத்தையும் போட்டுள்ளனர். தொடர்ந்து ஆண் ஒருவரை மத்தியில் அமர வைத்து கும்மி அடித்து குதூகலித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் காட்டு தீயாய் பரவி பக்தர்களை கொதித்திட வைத்துள்ளது. மத நம்பிக்கைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் கோவில் வளாகத்தினுள் புனித தன்மையை கெடுக்கும் செயலில் ஈடுபட்டதாகவும் கண்டன குரல் வலுத்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் ஸ்ரீசைலம் தேவஸ்தானம் சார்பில் விசாரணை கூட அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் முடிவில் கோவில் வளாகத்தில் கொண்டாட்டம் என்ற பெயரில் குத்தாட்டம் போட்ட ஊழியர்கள் 5 பேரை வேலையில் இருந்து நீக்கி தேவஸ்தானம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுபோன்று அத்துமீறலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீசைலம் கோவிலில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் தலைகால் புரியாமல் சினிமா பாடலுக்கு நடனமாடிய கோவில் ஊழியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சம்பவம் ஸ்ரீசைலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.